தினமும் ஜிம்முக்கு செல்வேன். இதை நீங்க இங்கிலீஷ்ல எப்படி சொல்வீங்க? ஐ கோ டு ஜிம் எவ்ரி டேயா, இல்ல சேர்த்து எழுதும்போது எவ்ரி டேன்னு சொல்வீங்களா? ஆக்சுவலா ரெண்டுத்துக்குமே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க ஒவ்வொரு நாளும் ஜிம்முக்கு போவீங்க, அதாவது மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே ஒவ்வொரு நாளும் ஜிம்முக்கு போவேன் நீங்க சொல்ற அர்த்தத்துல ஐ கோ டு ஜிம் எவ்ரி டே அப்படின்னு சொல்லலாம். இதே உங்க ஒரு பழக்கத்தை சொல்றீங்க, நான் தினமும் ஜிம்முக்கு போவேங்க, அது என்னோட பழக்கம் அப்படின்னு நீங்க சொல்லும் போது எவ்ரி டேன்னு சேர்த்து எழுதணும். ரொம்ப சிம்பிள். இப்போ இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். நான் தினமும் காய்கறிகள் சாப்பிடுவேன். இதை இங்கிலீஷ்ல ஐ ஈட் வெஜிடபிள்ஸ் எவ்ரி டே, அதாவது ஒவ்வொரு நாளும் நீங்க சாப்பிடுவீங்கன்னு சொல்லும் போது ஐ ஈட் வெஜிடபிள்ஸ் எவ்ரி டே அப்படின்னு எழுதணும். இது உங்களுடைய பழக்கம், நான் தினமும் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுறது என்னுடைய பழக்கம் நீங்க சொல்றீங்கன்னா ஐ ஈட் வெஜிடபிள்ஸ் எவ்ரி டே அப்படின்னு நீங்க எழுதணும். ரொம்ப சிம்பிள். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, நான் தினமும் கோயிலுக்கு போவேன், இது என்னோட ஒரு பழக்கம் அப்படிங்கும் போது எவ்ரி டேன்னு எழுதுவீங்களா இல்ல எவ்ரி டேன்னு எழுதுவீங்களா? உங்களுடைய ஆன்சரை மறக்காம காமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி தாங்க பேசிக்கான விஷயங்கள்ல இருந்து அட்வான்ஸ்டான விஷயம் வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்லியான பர்சனல் ட்ரெயினர் கூட நீங்க பேசி இன்ட்ராக்ட் பண்ணி கத்துக்கலாம். லைவாவும் கத்துக்கலாம், நம்மளுடைய ஹை குவாலிட்டியான ரெக்கார்டட் கோர்சஸ் மூலமாவும் கத்துக்கலாம். இங்கிலீஷ் ஹவுஸ் உடைய பிரீமியம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்சஸ்ல நீங்க ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா பயோல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க, நம்ம கோர்ஸ்ல உடனே ஜாயின் பண்ணுங்க.